பாம்பே சட்னி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், இது யூஸ்வலாக இருக்க சட்னி மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி. இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் செம்ம காம்போவாக இருக்கும். அதை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, சோம்பு, கடுகு, லவங்கம், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுறலாம். நான் இன்னைக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாவையும் ஹாஃபாக வெட்டி அதுலேயே சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். சாட்டே பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸையும் சேர்த்து திருப்பி நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து அகைன் சாட்டே பண்ணிக்கலாம். சாட்டே ஆனதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு திருப்பி இதை நல்லா பாயில் பண்ண விட்டுட்டு, இதுதான் கீ இன்க்ரீடியன்ட், கடலை மாவு, தண்ணியை அதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பாயில் பண்ணி கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இதை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கணும்னா பக்கோடா, மசால் வடை இந்த கிரேவியில் ஊற வச்சு சாப்பிடலாம்.